வீட்டுக்கு மிக்ஸி தானே கேட்குறீங்க? நான் வர்றேன். எனக்கு ரூபா வேணும், வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க தர்றீங்களா? அட்வான்ஸ் கொடுக்குறக்கா எவ்வளவு? 30 ரூபா தாங்க. 30ஆ? ஆமாம். இந்த மாதம் சம்பளம் வந்தோடனே முதல் வேலை உனக்கு அதான் தரப்போகிறேன். சரியா? சந்தோஷமா உனக்கு? சரி பார்ப்போம். பார்ப்போன்னு சொல்லாத, சந்தோஷமா இரு. வருஷப்பிறப்பு அதுவுமா ஏன் இப்படி? ஒவ்வொரு வாட்டி அப்படி தானேங்க ஏமாத்துறீங்க. இந்த வட்டம் ஏமாற்ற மாட்டேப்பா, கரெக்டாக காசை கொடுத்துட்றேப்பா. இல்லை ஏன் இப்போ இந்த மாதம் வாங்கின காசு எங்க? இந்த மாதம் வாங்கின காசுக்கு செலவு வந்துருச்சு, முடிச்சு போச்சு. என்ன செலவு? நாளெல்லாம் தானே செலவு. சரி பேசாமல் இன்னொன்று செய்யறியா? எனக்கு தர்றேன்னு ஏமாத்திட்டு தானே போனீங்க. சரி, எங்கள் மசாலா கம்பெனியில் பார்ட்னராக வந்துடுறியா? யாரு? உங்க மசாலா கம்பெனில? ஆமாம், எஸ்எஸ் மசாலா. அவனுக்கு குண்டி புடிங்க கூட போகும் தெரியல. அப்படியா நீங்க மசாலா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? காரஞ்சாரமா? நாங்கள் வைக்கிற மசாலா கறி குழம்பு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. பார்ட்னராக தானே உன்னைய கூப்பிடுறேன். நீங்க தான் பேசிக்கணும். எனக்கு எதுக்கு உங்களோட பார்ட்னர்? ஐயோ, அவன் மசாலாவை வறுப்பா, நீ போய் இதில் மிஷினில் போய் ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு வர்ற. ரொம்ப நாட்டுக்கு முக்கியம், வீட்டுக்கு முக்கியம். எனக்கு வேலை கிடக்கு, வைங்க போனேன். வீடு தொடச்சு விட்டுட்டு இருக்கேன், வைங்க போனேன். ஐயா, ஆக்கிட்டு இருக்காங்க. என்ன உன்னை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை சொன்னா நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? போயா ஐயோ. ஐயா, என்னடா இவ்வளவு நம்மளை கேவலப்படுத்துறாங்க. காலையிலேயே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன், எல்லோரும் கேட்டுக்கோங்க. ஏப்ரல் 14 இன்னைக்கு வருஷப்பிறப்பு. முதல்ல எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அது போக இன்றைக்கி சுமி பார்ட்னராக சேரணும்னு கேட்டேன், அவங்க வரலன்ட்டாங்க. எங்களுக்கு இது நல்ல நாள். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 14 கிலோ 14,000 ரூபா எங்களுக்கு மசாலா பொடிக்க ஆர்டர் வந்துருச்சு. நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறோம். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழி வகையை ஆண்டவன் இன்றைக்கி 14ஆம் தேதி கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 14 கரெக்டாக இருந்தால் இப்போ நீங்கள் போய் சிக்கா சூர்யா ஆஃபீஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பாருங்கள். 14 கிலோ ஒரே ஆள் 10,000 ரூபாய்க்கு பல்க் ஆர்டரு. அதுக்கப்புறம் ஒரு 4,000. இப்போ அடுத்து ஒரு 2 பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் ஸ்கேன் அனுப்பி விட்டேன், நம்பர் போட்டு விட்டேன், பணம் போட்டு விட்டாங்க. அடுத்தடுத்த ஆர்டர்கள் குவியுது. நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, குண்டாச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டக்கூடாது, அடுத்தடுத்த நகர்வுக்கு போகணும். வாழ்க்கையில் யூடியூப்லேயே எவ்வளோ நாளைக்கு நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கிறது? நீங்களே எத்தனை நாளைக்கு எங்களை கழுவி ஊற்றுறது? அவளை உட்காந்துக்கிட்டு குதிரை மூஞ்சிங்கிறீங்க, மூத்திர சந்துங்கிறீங்க, சிங்கப்பூர் ஐட்டங்கிறீங்க, என்னையை உட்காந்துக்கிட்டு மாமா பையன் புரோக்கருங்கிறீங்க, கூட்டி கொடுத்தேங்கிறீங்க. இவ்வளோ பேச்சு ஏச்சுக்களை வாங்கிக்கிட்டு இவ்வளவு அசிங்க அவமானப்பட்டுக்கிட்டு இந்த வலைதளத்தில் நம்ம வாழணுமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த இதுக்கு போயிடணும். இப்போ ஆட்டோக்காரன்னு ஒரு சேனல் வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அவங்க நிறைய வீடியோக்கள் போட்டு ஃபேமஸ் ஆனாங்க. இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்க, ராமேஸ்வரத்துலேயே ஒரு பெரிய ஷோரூம், அதாவது கருவாடுக்காகவே ஒரு ஷோரூம். இதை பிளான் போட்டதே நாங்கள் தான். எல்லாருக்கும் தெரியும். கருவாட்டு கடை வைப்போமா, கருவாட்டு குழம்பு வியாபாரம் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம். இந்த வீடியோவை அந்த ஆட்டோக்கார தம்பிகள் பார்த்துருப்பாங்க போல். நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் எப்படி தெரியுமாங்க, ஒரு இதில் காலை வைப்போம், ஆனால் எடுத்துருவோம். அதே மாதிரி தான் அந்த விஷயத்தையும் சொன்னோம், எடுத்துட்டோம். அப்புறம் சுடிதார் வியாபாரம் பார்ப்போம்டோம், நைட்டி வியாபாரம்டோம், அதை வேறவங்க போய் பார்க்க ஆரம்பித்தாங்க. சேலை வியாபாரம் பார்க்குறோம்டோம், வேறு ஆளுங்க பார்க்க போனாங்க. நாங்கள் தான் இதுக்கெல்லாம் முன்னோடிகள். நான் ஒரு அறிவு குடோன். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அதை அப்படியே சூர்யா கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணுவேன். இதை ஒரு 4 சேனல்காரவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்ம அதை பண்ணுவோம்னு சொல்லி அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த தடவை நாங்கள் அப்படி விட போகிறதில்ல. சுதாரிப்பாக ஒரு வேலையை பார்க்க போகிறோம். இந்த வட்டம் மசாலா பிஸ்னஸ் உறுதி. மசாலாவுக்கு இப்போவே ஆர்டர் 14,000 ரூபாய்க்கு ஆர்டர், இப்போ ஒரு 1,000 ரூபாய்க்கு போட்டாங்க. 15,000 ரூபா முதல்ல இவங்களுக்கு தயார் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இவ சொன்ன மாதிரி நாங்கள் அந்த மாதிரி உரப்பு இதெல்லாம் போட்டு இப்போ பின்னால் பிடுங்குற அளவுக்குலாம் போட மாட்டோம். நல்ல சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் தரமாகவும் அதை சொன்ன மாதிரி சுத்தபத்தமாகவும் அந்த மசாலாவை காய போடுறதுக்கே அவ்வளோ பக்குவத்தோடு காய போட்டு அதை உலர்த்தி அதை பாக்கெட்டு போட்டு அதுக்கு உண்டான அந்த பக்குவம். ஏன்னா நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்களா, தினம் என்னையை பார்க்குறீங்க. அவள் 3 வேளை அவள் கையால் சாப்பிட்ற சோத்துக்காகத்தான் நாங்கள் சோத்துக்கு செத்தவனாக இருக்கேன். காரணம் என்ன? அந்த மசாலாவில் உள்ள ஒரு ரகசியம், ஒரு ருசி. அதனால் நான் அதில் போய் சேர்றேன். சரிப்பா நீ வாப்பான்னு சொல்லி சுமியை நான் கூப்பிட்றேன். ஆனால் சுமிக்கு பிழைக்க தெரியலை. எதிரியை எப்பயுமே எதிரியாக நினைக்கக்கூடாது. ஏன்? அவளும் நீயும் சேர்ந்து அவள் அரைக்க, நீ பாக்கெட்டு போட, நான் போய் கொரியர் பண்ணேன். இப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணி 3ஆக பிரிப்போம். பங்கை பிரித்து என் பங்கையும் சேர்த்து நீயே கூட வாங்கிக்க, சூர்யாவுக்கு ஒரு பங்குன்னு ஒதுக்கிடுவோம். நம்ம 2 பேரும் உழைக்கிறோம்ல, அந்த உழைக்கிறதுக்கு உண்டான காசை உனக்கு தர்றேன், வா சேர்ந்து வேலை பார்ப்போம். பிரச்சனை நாமத்திரம் 3 பேர் ஒன்றும் சேரக்கூடாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் ஒன்று சேரணும்.
இதுக்காக வந்து நான் வந்து எவ்வளோ பெரிய தியாகத்தையும் செய்ய தயார். இதை பற்றி இன்னும் சூர்யா கிட்ட போய் நான் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இனிமேல் போய் கேட்பேன், எப்பா 3 எஸ்ஸாக போடுப்பா, எஸ்எஸ் மசாலாங்கிறதுக்கு பதிலாக ட்ரிபிள்எஸ் எஸ்எஸ்எஸ் 3 எஸ்ஸாக போட்டு கம்பெனி ஆரம்பிப்போம். ஓஹோன்னு இருக்குப்பா கம்பெனின்னு சொல்லி பார்க்குறேன். அவன் என்ன சொல்கிறாங்கிறத பின்னால் பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன், இவளுடைய சுமியோட ஆதங்கம் என்ன தெரியுமா, பணம். ஒன்லி வந்து பணம் பணம் பணம், அதுதான் குறிக்கோளாக இருக்காளே தவிர மனித குணத்தை பார்க்குறதுக்கு அவளுக்கு தகுதி இல்லை, அதுக்கு நேரமும் இல்லை. ஏன்னா 24 மணி நேரமும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தால் எங்கிட்ட நேரம் இருக்கும். நானே பல தடவை இப்போ 2 நாளாக அவள் என்கிட்ட பேசலை. இது எங்கள் அம்மா மேலே சத்தியம், கடவுள் மேலே ஆணை. ஏன்னா பணம் கேட்டு கேட்டு பார்த்தேன். நான் பணம் இருக்கும்போது கொடுப்பேங்க. ஏங்க நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்கிறேன். எங்களுக்கு வந்து வரவு செலவு நிறையா ஜாஸ்தி. அதை விட வரவை விட செலவு தான் அதிகம். மாதம் மாதம் எத்தனையோ அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம். அது போக டியூ, ஏலச்சீட்டு, இன்னும் ஏகப்பட்ட காசுகளுக்கு செலவுகள் இருக்குது. அந்த 25, 26ஆம் தேதி பணம் வருதுன்னா அதிகபட்சம் அது 5ஆம் தேதி வரைக்கும் கூட எங்கள்கிட்ட நிற்காது. அதுக்குள்ளே எங்களுக்கு அதுக்கு உண்டான பட்டுவாடாவெல்லாம் முடிச்சிருவோம். சுமி காசு கேட்டால் எப்போ கேட்கணும், நியாயமாக சொல்லுங்கள். பணம் என்றைக்கு வருதோ வந்து ஒரு 2 நாளுக்குள்ளே என்னையை போட்டு அணைத்தி எடுத்து எனக்கு ரூபா கொடுத்தே ஆகணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றாலோ இல்லை வேறு ஏதாவது தகராறு பண்ணாலோ நான் கொடுப்பேன். அதை விட்டுவிட்டு பணம் வரும், எப்போ வரும், வரும்போது வரும், எப்போ தரும்போது வரும். இந்த கதையை இவளாக கேட்கணும், கரெக்டாக நாள் பார்த்து அடிக்கணும். சுமிக்கு அந்த டெக்னிக்கு தெரியலை. இப்போ என்கிட்ட 10 காசு கூட இல்லை. இருந்த காசை பூரா செலவு பண்ணியாச்சு. இன்னும் ஒரு இன்னைக்கு தேதி என்ன 14, இன்னும் ஒரு 10 நாளைக்கு ஓட்டுறதுக்கே என் கையில் 10 பைசா இல்லை. பூரா வந்து கஜானா காலி. அந்தளவுக்கு நாங்களே வந்து பிச்சை எடுக்காத குறையாக இருக்கோம். இந்த நேரம் வந்து உட்காந்துக்கிட்டு 30,000 ரூபா கொடு, 40,000 ரூபா கொடுன்னா என்ன, நான் என்ன பணம் மரம் வச்சுருக்கேன்னா இல்லை மரத்தில் எதுவும் பூத்து காய்ச்சி தொங்குதா? காசு கேட்கும்போது கேட்கணும், இடம் பொருள் ஏவல் பார்த்து கேட்கணும். சரி, இந்த பிஸ்னஸே விட்டுருங்க, மசாலா பொடி வியாபாரத்துக்கே வர வேணாம், நீ சொந்தமாக ஏதாவது ஒன்று பண்ணு. இதே மாதிரி இப்போ நாங்கள் பண்ணுறோம்ல, இப்போ எங்களுக்கு இந்த இது பிக்கப் ஆயிடுச்சு. இதை பார்த்து நீயும் இனி எப்பயுமே உனக்கு ஒன்று நான் ஒன்று சொல்லவா, எல்லாத்துலேயுமே சோம்பேறித்தனம். முதல்ல செல்ஃபோனில் இந்த சுகைலுங்கிறவங்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டு. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிடுவேன். இது நான் எனக்காக சொல்லலை, என் கூட வந்து வாழவா இல்லை வந்து நீ வந்து பழையபடி நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம் அதுக்காக சொல்லலை. உன்னை அவன் எப்படி தெரியுமா வச்சுருக்கேன், ஒரு கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நீ அவன் பின்னாலேயே போய்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில் முன்னேறணும்னா அவனை நீ கலட்டி விடணும். இதே சில பேர் சொல்லுவாங்க, அப்போ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, சூர்யா கூட அதே மாதிரி தானே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி அவளுடைய சாமானை தாங்கிக்கிட்டே திரியிற, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் போனால் ஒரு பிரயோஜனத்தோடு போகிறோம். ஏதோ நாங்கள் வீடியோ போடுறோமா, நேற்று கூட போனோம் மசாலா பொருட்கள் வாங்க, போகிற இடத்து பூரா வீடியோ, தர்பூசணி கடையில் வீடியோ, கூழு கடையில் வீடியோ, மசாலா ஜாமான் வாங்குகிற கடையில் வீடியோ, வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு ஒரு வீடியோ, இதுபோல் ஃபேஸ்புக் பேஜுக்கு வீடியோ, ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து காசாக்குறோம். எங்கள் உழைப்பை, எங்கள் திறமையை நாங்கள் ஒரு கலைஞங்கிறத நிரூபிக்கிறோம். ஆனால் சுமிக்கு பல தடவை சொல்லிட்டேன், எப்போ வீட்டில் தானே இருக்க, ஒரு சமையல் வீடியோ போடு, இல்லை வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போடு, இல்லை எங்களை மாதிரி ஏதாவது ஒரு வியாபாரம் பாரு, நான் கூட இன்வெஸ்ட்மெண்ட் தர்றேங்க. இப்போ இந்த விஷயத்தில் ஓப்பனாக நான் உங்கள்கிட்ட உடச்சி விட்ற ஒரே விஷயம், சுமி இதை நீ வந்து ஒரு பாடமாகவே எடுத்துக்க. 10,000 ரூபா பணம் தர்றேன், 10,000 ரூபா நான் இப்போ தர்றேன், இன்றைக்கி தர்றேன். சொடக்கு போட்டு முடிக்கிற நேரத்துக்குள்ளே உனக்கு வந்து என் அமௌண்ட்லேருந்து பேடிஎம் வந்து உனக்கு வரும். நீ ஏதாவது தொழில் பண்ணுறியா, நைட்டி வியாபாரம் பார்க்குறியா, இல்லை சூர்யா மாதிரி அவள் என்னென்ன மசாலா போடுறா அந்த ரகசிய பொருட்களுடைய அந்த ஹார்ட் டிஸ்க்கை நான் எடுத்துட்றேன். என்னென்ன வச்சுருக்கிறா அதில் வந்து 16 வகை மூலிகை மாதிரி 16 வகை மசாலா பொருட்களை அதில் எழுதியிருக்கா. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகு என்னென்னமோ போட்டிருக்கா. அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உனக்கு நான் அனுப்புகிறேன். அதை பார்த்து காப்பி அடித்து நீ திருப்பி கூட வந்து ஒரு அதே மசாலா பொருட்களை ஏன் தங்கச்சிங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லி நீ இப்போ பண்ணுறியா சொல்லு. ஏன்னா நீயும் நல்ல சமையல் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியும். 23 வருஷம் நான் உன் கூட குடும்பம் நடத்தியிருக்கேன். உன் சமையலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் உன்னைய குற்றம் சொல்ல விரும்பலை. உன் சமையலும் நான் சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். நல்லா அப்பயும் நல்லா திமுக்குன்னு இருந்தேன், யமதர்மை மாதிரி. அதனால் நீ அதே பிஸ்னஸை பண்ணு. உனக்கு அந்த ரகசிய ஃபார்முலா, இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, கொக்கோ கோலா, பெப்சி, டொரினோ, இப்படி கேம்பா இப்படி இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கும். எதுக்காக அந்த கம்பெனியுடைய கலரை வந்து விரும்பி குடிப்பாங்க, அதோடைய டேஸ்ட்டுக்காக. அதை மாதிரி தான் இப்போ வந்து சூர்யா வந்து அவளுடைய அந்த மசாலா பொருட்களுக்குன்னு சொல்லி சில ரகசியமான, ஏன்னா அதனால தான் கடையை காட்டினவ கடையில் வாங்கின பொருட்களோட லிஸ்ட்டை காட்டலை, என்னென்ன பொருள் இருக்குங்கிறத கூட நைட்டு எடுத்து காட்டலை. மற்றது எல்லாத்தையும் காட்டுறான்ல வீடியோவில், லைவில். ஆனால் ஏன் வந்து சாப்பிட்டு கூட காட்டுறான், இட்லி சாப்பிட்டேன், இன்றைக்கி கறி குழம்பு, மீன் குழம்புன்னு காட்டுறான். ஆனால் வாங்கின பொருளை காட்டலை. பார்த்தீங்களா? காரணம் என்ன? அதில் தான் சீக்ரெட் அடங்கியிருக்கு, சீக்ரெட் ஃபார்முலா அடங்கியிருக்கு.
ஸோ அதை மாதிரி உனக்கும் அந்த லிஸ்ட்டை திருடி தர்றேன். நீ அதே மாதிரி நீ ரெடி பண்ணி உன்னுடைய விழுதுகளுக்கு அவள் அரை கிலோ 500 விற்றா நீ 400 கொடு. அதை விட 50 ரூபா குறைச்சி 350 கூட கொடு. கொரியர் சார்ஜ் தனின்னு சொல்லி போடு. உனக்கும் நான் ஒரு வாய்ப்பு தர்றேன். வேணும்னா இன்னொன்று கூட செய்கிறேன். பொருளை நானே வாங்கிட்டு வந்து உனக்கு தர்றேன். நான் அரைச்சும் கொடுக்குறேன். பாக்கெட்டு போட்டு கொரியர்னு எழுதி கவர் மாத்திரம் நீ கொடு. நான் கொண்டு போய் கொரியரும் பண்ணுறேன். இவ்வளோ வேலையை உனக்கு நான் செஞ்சு தரேங்கிறேன். இதுக்கு மேலே ஒரு புருஷனாக நான் வந்து என்ன என்கிட்ட எதிர்பார்க்குறேன்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான வழியை பாரு. தமிழ் புத்தாண்டு அதுவுமா ஒரு சபதம் எடு. இந்த மாதிரி இன்னையிலேருந்து நான் ஒரு வேலை பார்க்க போகிறேன், நானும் ஒரு புதுசாக ஒரு தொழிலை தொடங்குறேன்னு சொல்லி உன் மனசுக்கு பட்டதை லைவில் உட்காந்து கேளு. உன் ஃபேன்ஸுக்கிட்டையும் உன் சொந்தங்கள்கிட்டையும் உறவுகள்கிட்டையும், எப்பா நான் என்ன பண்ணேன், சிக்கா மாமா 10,000 ரூபா தர்றாராம், நான் என்ன வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஏதாவது பொடி வியாபாரம் பார்க்கவா, இல்லை வந்து வேறு ஏதாவது அவள் வந்து இது விற்கிறா, கறி குழம்பு பொடி விற்கிறா, நீ வந்து மீன் குழம்பு பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, இதை மாதிரி எதாவது ரெடி பண்ணி கூட வியாபாரம் பாரு. இல்லையா நைட்டி பிஸ்னஸ் பார்க்குறியா, என் கூட வா, விளக்கு தூணுக்கு நான் கூட்டு போகிறேன், மொத்த கடை எனக்கு தெரியும், அதை அங்கே வாங்கி தர்றேன். 10 நைட்டியில் வாங்குகிற இடத்துல ஒரு 50 நைட்டியை வாங்கு. ஐயா 10,000 ரூபா வரும். ஒரு நைட்டி 200 ரூபா தான். நைட்டிக்கு ஒரு 50 ரூபா லாபம் வை, போதும். 15,000 ரூபாய்க்கு விற்கும். அழகாக அதில் ஒரு 5 ரூபா இப்படியே சேமித்து நீ ஒரு ஜவுளி கடைக்கு ஓனர் ஆகலாம். இல்லை ஆச்சி மசாலா இல்லை சக்தி மசாலா மாதிரி ஒரு பெரிய ஒரு மசாலா பொடி கம்பெனிக்கு நீ வந்து முதலாளி ஆகலாம். என்னங்கிறத நீ சொல்லு. நான் வந்து உனக்கு வந்து நல்லது தான் சொல்ல வரேன், உனக்கு கெடுதல் சொல்ல போகிறது இல்லை. இந்த சூர்யா அவளை நான் பிக்கப் பண்ணிட்டு இந்த போயிட்டேன். நீ அடுத்து என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் நினப்பேனா இல்லையா? என் கூட வந்தவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்னவளுக்கே இன்றைக்கி வாழ்க்கை கொடுத்து இந்த அடுத்து வந்து வீடு வாங்கி வாசம் வாங்கி அவள் பிள்ளைகளை படிக்க வச்சு அவள் பிள்ளை காலேஜுக்கு போய் என்னென்னமோ அவளுடைய பிளான் பூரா ஒன்று ஒன்றா நிறைவேறிக்கிட்டே வருது. காரணம் அவன் என்னை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு வசியம்லாம் கிடையாது, அன்பு தான். நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த செய்வனை வச்சுட்டா வேறு அமானுஷ்ய சக்தி இருக்குது. இவளுக்கு வந்து சிக்காவுக்கு வந்து அதனது கறி குழம்புலையும் மீன் குழம்புலையும் கோழி குழம்புலையும் செய்வனை மசாலாவை வச்சு விட்டு கெடுத்து விட்டுட்டா. அவனை வந்து அடிமையாக வச்சுருக்கா. கிடையவே கிடையாது. நான் அன்புக்கு தான் அடிமை, வேறு எதுக்கும் கிடையாது. அதே மாதிரி நான் சோத்துக்கு செத்தவனும் கிடையாது. இதுக்காக தான் உனக்கும் சொல்கிறேன். என் கூட வந்தவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தேன். அவள் அதை பிக்கப் பண்ணிட்டு இன்றைக்கி பெரிய ஆள் ஆகிறதுக்கு உண்டான பாதையை தேர்ந்தெடுத்துட்டான். ஏன்னா மசாலா பொருட்கள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அன்றாட உபயோகப்படுத்துறது. வருஷம் பூரா ஒரு மனிதனுக்கு தேவையானது. ஒரு தடவை அவள் குழம்பு பொடியை வாங்கி டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா அடுத்தடுத்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றவங்க, ஏய் இங்கே வாடி சூர்யாக்கா அந்த பாருங்க இந்த மாதிரி மசாலா பொடி செஞ்சிச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குடி, கொஞ்சோன்னு தர்றேன், இதை போட்டு செஞ்சு பாருடி அப்படின்னோடனே பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை வாங்கும். அதை எடுத்து போட்டு புருஷனுக்கு குழம்பு வச்சு கொடுக்கும். அதை சாப்பிட்டு அடடே இந்த குழம்பு பொடி நல்லா இருக்கே, எப்படி குழம்பு போல டேஸ்ட்டாக அமைஞ்சிச்சின்னு சொல்லி புருஷன்காரர் கேட்பார். அப்போ சூர்யாக்காவோட பொடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அப்படியே பிரபலமாகி பெரிய லெவலுக்கு வரலாம். கண்டிப்பாக வருவா, ஏன்னா இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே ஃபார்முலாவை நீ ஃபாலோ பண்ணு. ஒன்றும் பொடி வியாபாரம் பாரு, இல்லைனா சேலை வியாபாரம், நைட்டி வியாபாரம், எதனாலும் பணம் தரேன் நான் ரெடி. என் குடும்பத்தை அனாதையாகவும் அளவச்சோ இல்லை வந்து தேவையில்லாமல் கண்கலங்க விட்டோ நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து நான் நல்லா இருக்கேனா, என் கூட இருக்கிறவங்களே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்க மாட்டேனா. அதனால் சொல்கிறேன், உனக்கு என்ன வேணுங்கிறத கேளு, நான் பணமாக தர்றேன். நீ வந்து அதிலேருந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வா. இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து ஒரு சபதம் எடு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். வள்ளுவன் வாக்குக்கேற்ப நான் வள்ளுவேன், நீ வாசுகி. 2 பேரும் சேர்ந்து அவர் குரல் எழுதினார். நம்ம குரலில் போட்டு இடித்து மசாலாவை ரெடி பண்ணி மக்களுக்கு சப்ளை பண்ணுவோம். என்ன நான் சொல்கிறது உனக்கு பிடிச்சிருந்தா என்கிட்ட அடுத்து ஃபோன் பேசுந்தா, கட் பண்ணிட்டேன் ஃபோனை, திருப்பி அடிக்கிறேன், ஃபோன் எடுத்து பேசி என்ன முடிவுங்கிறத சொல்லு. இன்றைக்கி சாயங்காலமே வர்றேன், பொடி வியாபாரம் பார்ப்போம். ஓகேவா? நான் சொல்கிறது கரெக்டு தானே மக்களே? யான் பெற்ற இன்பம் பெருகு வையகம். என் குடும்பமும் நல்லா இருக்கணும், சூர்யாவும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். எங்கள் 3 பேருக்குமே இப்போ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாருடைய நலன்லையும் ஒவ்வொருத்தவங்க அக்கறை எடுத்து. இதுக்காக வந்து சூர்யா வந்து இதில் வந்து வேணாம் அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன், ஃபார்முலாவை தரமாட்டேன் அப்படின்னா புடரியை காட்டி மண்டையிலே 4 போர்டு போட்டு குட்ரி ஃபார்முலா லிஸ்ட்டுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கூட கொடுப்பேன். சுமி உனக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? கொஞ்சம் யோசித்து பார்த்து உன் முடிவை சொல்லு. பாய்.